Hello students, welcome to Kanakkiyal Thoondal. இந்த வீடியோல நம்ம 12th Matriculation Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.2 பார்க்க போறோம். ப்ராப்ளம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்புறம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் a + ib அண்ட் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன் அதை c + id அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் முதல்ல நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டையும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுவோம். ரியல் பார்ட் அப்படிங்கிறது i இல்லாமல் இருக்கிறது. ஸோ a + c தென் ப்ளஸ் i இன்ட்டு இப்போ இமேஜினரி பார்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட் வந்து b, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட் வந்து d. ஸோ i இன்ட்டு b + d. இப்படி தான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, லெட்ஸ் சே k அப்படிங்கிற ஒரு ஸ்கேலாரோட a + ib அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஸோ k இன்ட்டு a ப்ளஸ் i இன்ட்டு k இன்ட்டு பின்னு கிடைக்கும். கேவை ஜஸ்ட் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் போதும். தென் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, a + ib இன்ட்டு c + id அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பைனாமியல்ஸ் மாதிரி இதை நம்ம கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏவை எடுத்து c கூட மல்டிப்ளை பண்ணோம்னா a இன்ட்டு c, தென் அதே ஏவை எடுத்து id கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா i இன்ட்டு ad ப்ளஸ் ஃபஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட்டான ibயை கொண்டு போய் c கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா i இன்ட்டு bc ப்ளஸ் ib இன்ட்டு id அப்படிங்கிறது i² bdன்னு வரும். i² அப்படிங்கிறது -1 இன்ட்டு bd. ஸோ பேசிக்கலி இதோட ப்ராடக்ட் ஃபைனல் ஆன்சர் வந்து ac மைனஸ் bd ப்ளஸ் i இன்ட்டு ad ப்ளஸ் bc அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் க்ளோஸ்லி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முதல்ல ac இருக்குது, a அண்ட் c அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ரியல் பார்ட்ஸ். ஸோ ரியல் பார்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் b அண்ட் d அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட்ஸோடைய மல்டிப்ளிகேஷன். தென் ஃபைனல் ப்ராடக்டோட இமேஜினரி பார்ட் எப்படி வரும் அப்படின்னா ad ப்ளஸ் bc, அதாவது ஆல்டர்னேட்டிங் டேர்ம்ஸ். ஏங்கிறது ரியல், டிங்கிறது இமேஜினரி. ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் அண்ட் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் ஃபஸ்ட்டோட காம்ப்ளெக்ஸ் செகண்டோட ரியல், அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம மைண்டில் வச்சுட்டோம் அப்படியே ஈஸியாக நம்மளால் கேல்குலேஷன்ஸில் பண்ண முடியும். டிவிஷன் என்ன அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம். இப்போது ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். Question number 1. The question is, evaluate the following for z is equal to 5 minus 2i and w is equal to -1 plus 3i. இப்போ நமக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வச்சு வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நம்மளோட ஆன்சர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வருவோம், z ப்ளஸ் w. கொஷனில் கொடுத்துருக்காங்க z ப்ளஸ் w அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 5 minus 2i ப்ளஸ் -1 ப்ளஸ் 3i. நமக்கு தெரியும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரியல் பார்ட்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், இமேஜினரி தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரோட ரியல் பார்ட் அப்படிங்கிறது 5, செகண்டோட ரியல் பார்ட் அப்படிங்கிறது -1. ஸோ 5 - 1 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் i இன்ட்டு ஃபர்ஸ்ட் நம்பரோட இமேஜினரி பார்ட் -2i அண்ட் செகண்ட் நம்பரோட இமேஜினரி பார்ட் ப்ளஸ் 3i. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -2 ப்ளஸ் 3 which is +1. ஸோ 4 + i அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் z மைனஸ் i இன்ட்டு w அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ z அப்படிங்கிறது 5 - 2i, அதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் i இன்ட்டு w அப்படிங்கிறது -1 ப்ளஸ் 3i. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த சேஞ்சும் கிடையாது, அதை அப்படியே வச்சுப்போம் 5 - 2i அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த -i உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு i அப்படிங்கிறது i. தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ், தென் 3 இன்ட்டு i², 3 இன்ட்டு i² கிடைக்கும். i² வேல்யூ -1. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5 - 2i தான், அண்ட் செகண்ட் ப்ளஸ் i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3.
இப்போ இதோட ரியல் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 and 3. ஸோ 5 and 3 ஆட் பண்ணோம்னா 8. தென் இமேஜினரி பார்ட்ஸ் -2i + i. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -i. ஸோ 8 - i அப்படிங்கிறத செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் ஒன் 2z + 3w. அதாவது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 5 - 2i + 3 × -1 + 3i. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 - 4i - 3 + 9i. இப்போது ரியல் பார்ட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10 - 3 அப்படிங்கிறது 7. தென் இமேஜினரி பார்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்குது -4i + 9i அப்படிங்கிறது +5i. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷனுக்கு வரலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் z × w. ஸோ z and w we need to multiply them. எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நான் முதல்ல z எழுதிக்கிறேன். 5 - 2i × w which is -1 + 3i. இப்போ நம்ம பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். 5 × -1 அப்படிங்கிறது -5. தென் 5 × 3 அப்படிங்கிறது 15. அது போக ஒரு i இருக்குது. ஸோ 15i அப்படின்னு ஆகிடும். தென் இந்த -2i -1 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா +2i. தென் minus into plus is minus 3 2s are 6 into I into I கிடைக்கும் which is I square. நம்ம -1 எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -5 plus 15i plus 2i plus 6 கிடைக்கும். -6 into -1. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ரியல் பார்ட்ஸ் -5 and +6 which is 1 and imaginary parts 15i plus 2i. So totally 17i அப்படின்னு கிடைக்கும். Then fifth subdivision z square plus 2zw plus w square. So z square first complex number நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அதாவது 5 - 2i the whole square plus 2 into 5 - 2i into -1 plus 3i plus w square. அதாவது -1 plus 3i the whole square. இப்போ நம்ம முதல்ல 5 - 2i ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 square 25. தென் செகண்ட் நம்பர் ஸ்கொயர் 2i the whole square. ஸோ 2i the whole square பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. i ஸ்கொயர் பண்ணோம்னா i square which is -1. தென் 2ab டேர்ம் வரும் நமக்கு 2 × 5 × 2i. ஸோ 2 × 5 × -2i. இல்லை இந்த மைனஸ் நம்ம வெளியே போட்டு இங்கே -2 into அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். தென் அடுத்த எக்ஸ்பிரஷன் +2 into நம்ம இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜென்ரல் ரூல்லையே பார்த்தோம். ரெண்டு நம்பர்ஸ்னுடைய ரியல் பார்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5 × -1 நமக்கு -5 அப்படின்னு கிடைக்கும். தென் அதுக்கடுத்து இமேஜினரி பார்ட்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ -2 இருக்குது. அடுத்ததாக இமேஜினரி பார்ட் 3 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா -6 கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா +6. தென் அது போக இமேஜினரி பார்ட்ஸ் நமக்கு வேணும். இமேஜினரி பார்ட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரியலை நம்ம இமேஜினரி கூட கிளப் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15i அப்படின்னு கிடைக்கும். தென் ஃபர்ஸ்டோட இமேஜினரி கொண்டு போய் செகண்டோட ரியல் கூட கிளப் பண்ணோம் அப்படின்னா 2i அப்படின்னு கிடைக்கும். இதே போல் இங்கே இருக்கக்கூடிய -1 plus 3i the whole square. ஸோ அதையும் நம்ம அகைன் a plus b the whole square ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயருங்கிறது 1 plus b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் அப்படிங்கிறது 3i the whole square. ஸோ 3i ஸ்கொயர் பண்ணோம்னா 9 into i-யோட ஸ்கொயர் i ஸ்கொயர் which is -1. தென் ப்ளஸ் 2ab அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளோட வேல்யூ -6i அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூ -1 இருக்குது. 2 into -1 into 3i which is 6i. இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணலாம். முதல்ல எங்கெல்லாம் ரியல் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ரியல் பார்ட்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 25 இருக்குது. அண்ட் அது போக இங்கே ஒரு -4 இருக்குது. ஸோ 25 - 4 21. தென் இந்த இடத்துல நமக்கு +1 கிடச்சிருக்கும். அதை வெளியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2. ஸோ 21 அப்புறம் ஒரு +2. தென் கீழே நமக்கு இங்கே +1 -9 கிடச்சிருக்கு. ஸோ -8. அப்போ நமக்கு டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா
23 minus 8 அப்படின்னு கிடச்சிருக்கு, which is 15. ஸோ 15 தான் நமக்கு ஓவராலாக கிடைச்ச ரியல் பார்ட்ஸ் உடைய சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கு அடுத்து இமேஜினரி பார்ட்ஸை பார்க்கலாம். இதே போல் நம்ம இமேஜினரி பார்ட்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு -2 × 5 × 2i அப்படின்னு கிடச்சிருக்கு, which is nothing but -20i. அதுக்கு அடுத்ததாக செகண்டாக இருக்கக்கூடியதில் 15 + 2 17 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல அந்த 17 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 34i அப்படின்னு கிடைக்கும். அது போக நமக்கு ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு டேர்மில் ஒரு -6i இருக்குது. ஸோ -6i. அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா +34i -26i அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 8i அப்படின்னு கிடைக்கும். அப்போ 15 + 8i அப்படிங்கிறது தான் 5th சப்டிவிஷனோட ஆன்சர். 6th சப்டிவிஷன் z + w the whole square. ஸோ ஜியும் டபிள்யூவும் ஆட் பண்ணிவிட்டு தென் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியும் டபிள்யூவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷனில் பண்ணி வச்சுருக்கோம். z + w அப்படிங்கிறது 4 + i. ஸோ த ஹோல் ஸ்கொயர். இப்போ a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் அதாவது 4ஓட ஸ்கொயர் 16 + 2ab 2 × 4 × i + b ஸ்கொயர் அதாவது i ஸ்கொயர். அப்போ 16 + 2 4s are 8i ப்ளஸ் i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அதை டைரெக்டாக -1 எழுதிக்கலாம். இப்போ ரியல் பார்ட்ஸை கிளப் பண்ணோம் அப்படின்னா 16 - 1 அப்படிங்கிறது 15 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஒன்றே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8i. இப்போ இதை நீங்கள் க்ளோஸ்லி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா 6th சப்டிவிஷனில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவான z + w the whole square அப்படிங்கிறதும் 5th சப்டிவிஷனோட z² + 2w × z + w ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பான்ஷனும் சேமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லையும் இந்த a + b the whole square is equal to a² + 2ab + b square அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி வந்து ட்ரூவாக இருக்குது. Question number 2. The question is, given the complex number z is equal to 2 + 3i, represent the complex numbers in Argand diagram. கீழே நமக்கு 2 சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் z iz z + ic. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் மைனஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனை பண்ணலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z is equal to 2 + 3i. நம்ம இன்னொன்று கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா i × z, அதாவது i × 2 + 3i. இப்போ நம்ம அந்த ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × i 2iன்னு கிடைக்கும். தென் 3i × i அப்படிங்கிறது 3i², அதாவது 3 × -1. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -3 + 2i அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து iz-ஓட வேல்யூ. அண்ட் கொஸ்டினில் நமக்கு ஆல்ரெடி z-ஓட வேல்யூ தெரியும். z is equal to 2 + 3i. இப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு z + iz கிடைக்கும், which is nothing but -1 + 5i. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆர்கன் பிளேனில் ட்ரா பண்ணணும். ஆர்கன் பிளேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஆர்டினரியாக 2 டைமென்ஷனலில் XY ஆக்சஸ் போடுற மாதிரி இங்கே ரியல் அண்ட் இமேஜினரி ஆக்சஸ் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து டினோட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 + 3i. ஸோ ரியல் ஆக்சஸில் 2 யூனிட்ஸும் இமேஜினரி ஆக்சஸில் 3 யூனிட்ஸும் போகணும். ஸோ இதுதான் வந்து z அப்படிங்கிறது. தென் அதுக்கு அடுத்தது iz அப்படிங்கிறது -3 + 2i. ஸோ ரியல் ஆக்சஸில் -3 அண்ட் இமேஜினரி ஆக்சஸில் +2. ஸோ -3 + 2. இதுதான் வந்து நமக்கு i × z அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலி z + iz அப்படிங்கிறது -1 + 5i. ஸோ ரியல் ஆக்சஸில் -1 அண்ட் இமேஜினரி ஆக்சஸில் +5. ஸோ 1 2 3 4 தென் 5. இதுதான் வந்து நமக்கு z + iz-ஓட பொசிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் z - iz கேட்டிருக்காங்க. ஸோ z ஆஸ் யூஷுவல் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 2 + 3i தென் -i × z அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி i × z இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஜஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை மட்டும் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ -3 × அப்படிங்கிறது +3 ஆகிடும். ஸோ 3 - 2i அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்மளை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் z - iz நமக்கு வேணும். ஸோ ஆல்ரெடி நம்ம iz கால்குலேட் பண்ணதுனால ரேண்டமாக நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ 5 + i அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கோம் z - iz-ஓட வேல்யூ. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம
அகைன் ஆர்கன் பிளேனில் ட்ரா பண்ணலாம். இது ரியல் ஆக்சஸ், இது இமேஜினரி ஆக்சஸ். தென் ஜிங்கிறது ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ், ஒய் ஆக்சஸில் 3 யூனிட்ஸ். இங்கே தான் நமக்கு ஜி அப்படிங்கிறது இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பட் ஐஜி அப்படிங்கிறது இங்கே நமக்கு மைனஸ் ஐஜியாக மாதிரி இருக்குது. ஸோ மைனஸ் ஐஜி அப்படிங்கிறது ரியல் ஆக்சஸில் 3, இமேஜினரியில் -2. ஸோ ரியலில் 3, இமேஜினரியில் 1 அண்ட் 2, நெகட்டிவில் போனோம் அப்படின்னா இதுதான் நமக்கு மைனஸ் ஐஜியோட பொசிஷன். தென் ஃபைனலி இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜி மைனஸ் ஐஜி, ஜியும் ஐஜியும் சப்ராக்ட் பண்ணோம் 5 + ஐ அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 5 அப்படிங்கிறது ரியல் ஆக்சஸில் 1 2 3 4 5. தென் இமேஜினரி ஆக்சஸில் ப்ளஸ் ஐ. ஸோ this is what your z minus iz 5 plus I. Question number 3. The question is, find the values of the real numbers x and y if the complex numbers, the given first complex number and the second complex number are equal. ஸோ இப்போ நான் என்சர்க்கிள் பண்ணுற இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 3 minus I into x minus 2 minus I into y plus 2y plus 5 is equal to 2x plus minus 1 plus 2y into y plus 3 plus 2y. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ரியல் பார்ட்ஸ் தனியாக இமேஜினரி பார்ட்ஸ் தனியாக வர்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ தான் நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியும். அதனால் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட்ஸை மட்டும் கிளப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு 3 into x minus I into x அப்படின்னு கிடைக்கும். அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன், 3x minus ix. தென் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -2y plus I into y அப்படின்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் வெளியே இருக்கிற 2y plus 5 அப்படியே இருக்கட்டும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. தென் இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு -y plus 2 into I into y அப்படின்னு கிடைக்கும். அது போக plus 3 plus 2y. இப்போ நம்ம ரியல் பார்ட்ஸை மட்டும் தனியாக டிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு ரியல் பார்ட் அப்படிங்கிறது 3x minus 2y plus 5. அதை மட்டும் நான் தனியாக எழுதிக்கிறேன். ஸோ ரியல் பார்ட்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கிளப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3x minus 2y plus 5 அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரியல் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா 2x minus y plus 3. அதை நம்ம தனியாக எழுதிக்கலாம், 2x minus y plus 3. இது ரியல் பார்ட்ஸுடைய காம்பனன்ட்ஸ். இதே போல் இமேஜினரி பார்ட்ஸ்க்கு வரலாம். இமேஜினரி பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளப் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது -x, ஏன்னா ஐ இல்லாமல் எழுதணும், -x இங்கே +y +2. அதை நான் அப்படியே எழுதிக்கிறேங்க. ஸோ -x + y + 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 2y இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 2y + 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு காம்பனன்ஸை நம்ம தனித்தனியாக கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே நமக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் 2 எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 3x minus 2x சிம்பிளி எக்ஸ் ஆகிடும். அண்ட் அடுத்து y டேர்ம்ஸ் இருக்குது, -2y இருக்குது. ரைட்டில் இருக்கிற இந்த +y லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா ஒரு +y ஆகிடும். ஸோ சிம்பிளி x minus y அப்படின்னு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 5 ரைட்டில் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய 3 கூட நான் கிளப் பண்ணேன் அப்படின்னா -2 அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். தென் அதே போல் இமேஜினரி பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இந்த -x நான் ரைட்டில் கொண்டு போனேன் அப்படின்னா +x ஆகிடும். ஸோ எக்ஸ் அண்ட் இந்த +y ரைட்டில் போச்சுன்னா -y ஆகிடும். ஸோ 2y - y அப்படிங்கிறது +y மட்டும்தான். ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய 2 கேன்சல் ஆகிட்டு x + y = 0ன்னு கிடச்சிடும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிங்கிறது x - y = -2. ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படிங்கிறது x + y = 0. அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணோம்னா +y - y கேன்சல் ஆகிட்டு 2x = -2 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா x = -1. இந்த x = -1 அப்படிங்கிற வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2லையோ இல்லை 1லையோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y = 1ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் நம்ம x and y ஓட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. x = -1 and y = +1. Okay students, thanks for watching. Hope you enjoyed the video. See you in the next one. Have a nice day. Bye bye.